பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா முஹம்மது இப்னு அப்துல்லா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய நேயர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. தொடர்ச்சியாக நாம் அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் ஃபி தௌஇல் கிதாபி வஸ் சுன்னah என்ற நூலிலிருந்து எங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான சட்டதிட்டங்களை கற்று வருகின்றோம். அந்த அடிப்படையிலே சென்ற 4 நாட்களாக தவிர்க்க முடியாத காரணங்களினால் நேரலையில் நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்ய முடியவில்லை. அதற்காக வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் நாங்கள் ஜக்காத் பற்றிய பாடத்திலே சென்ற வகுப்பிலே அதற்கான ஜக்காத் தொடர்பான அறிமுகங்களை பெற்றிருந்தோம். இன்றைய பாடத்திலே தங்கம் வெள்ளிக்குரிய ஜக்காத், அதுபோன்று பூமியிலே விளையக்கூடிய பொருட்களுக்குரிய தானியங்களுக்குரிய ஜக்காத், அதுபோன்று பூமியிலிருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய கனிய வளங்கள், புதையல்கள் என்பவற்றுக்கான ஜக்காத்தை தான் நாங்கள் இன்று விரிவாக படிக்க இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வல்லதீன யக்னிஸூன அத்-தஹப வல் ஃபித்தத ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم என்று குறிப்பிடுகிறான். யார் அல்லாஹு தஆலாவுடைய பாதையிலே செலவிடாமல் தங்கம் வெள்ளியை பதுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனையை கொண்டு நீ எச்சரிக்கை செய்வீராக, நன்மாராயம் கூறுவீராக என்று குறிப்பிடுகிறான். இந்த வசனத்தில் ஜக்காத் என்பது கடமை என்பதை நமக்கு அல்லாஹு தஆலா உணர்த்துகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரொருவர் தங்கம் வெள்ளியை சொந்தமாக்கிக் கொண்டு அதில் கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை கொடுக்காமல் இருக்கிறாரோ, அதற்குரிய பங்கை வழங்காமல் இருக்கிறாரோ, அவருக்கு அந்த தங்கம் வெள்ளி அனைத்தும் நாளை மறுமையிலே பழுக்க காய்ச்சப்பட்டு அவருடைய நெற்றி, விலாப்புறம், முதுகு என்பன நரகத்திலே அதன் மூலம் சூடு போடப்படும். அது குளிர்மை அடைகின்ற போதெல்லாம் திரும்ப அது சூடேற்றப்பட்டு அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கிடையிலே தீர்ப்பு வழங்கும் அந்த நாள் வரை அவர் சூடு போட்டப்பட்டு கொண்டே இருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். எனவே இவைகளின் ஊடாக ஜக்காத் கடமை என்பது நமக்கு உணர்த்தப்படுகிறது. ஜக்காத் கடமையாவதற்குரிய அளவு என்ன என்று நாங்கள் பார்த்தால், தங்கம் வெள்ளியிலே ஜக்காத்து கடமையாவதற்குரிய அளவு என்ன என்று நாங்கள் பார்த்தால், தங்கம் வெள்ளியிலே 2.5% ஜக்காத்து கொடுப்பது எங்களுக்கு கடமையாகிறது. தங்கத்தை பொறுத்தவரை ஒருவரிடம் 20 தீனார் அல்லது அதற்கு நிகரான அளவு தங்கம் இருக்குமாக இருந்தால் அவர் 1/2 தீனார் அல்லாஹுக்காக ஜக்காத்தை அவர் கொடுக்க வேண்டும். வெள்ளியை பொறுத்தவரை ஒருவரிடம் 200 வெள்ளிக்காசுகள் இருக்குமாக இருந்தால் அதிலே அவர் 5 வெள்ளிக்காசுகளை ஜக்காத்தாக கொடுத்தல் வேண்டும். அதிலிருந்து அதிகரிக்க அதற்கேற்ப அளவிட்டு ஜக்காத்தை அவர் கொடுப்பது கடமையாகிறது. எனவே தங்கத்திற்குரிய ஜக்காத் கடமையாவதற்கான ஆரம்ப அளவு கிட்டத்தட்ட 85 கிராம் ஒருவரிடம் தங்கம் இருப்பது. வெள்ளிக்குரிய அடிப்படை அளவு 595 கிராம் வெள்ளி ஒருவரிடம் இருக்குமாக இருந்தால் அவருக்கு ஜக்காத் கடமையாகி விடுகிறது. இரண்டிலும் 2.5% அளவு அவர் ஜக்காத்து கொடுப்பது கடமையாகின்றது. 85 கிராம் ஒருவரிடம் தங்கம் இருக்குமாக இருந்தால் 2.125 கிராம் அவர் தங்கத்தை ஜக்காத்தாக வழங்குவது கடமையாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்,
உன்னிடம் 200 திருகங்கள் இருக்குமாக இருந்தால், வெள்ளி காசுகள் இருக்குமாக இருந்தால், அதிலே 2.5 வீதம், 100க்கு 2.5 வீதம் நீ கணக்கிட்டு ஜக்காத்தை கொடுப்பது கடமையாகும் என்று குறிப்பிடுகிறார். எனவே 200 திர்ஹம் ஒருவரிடம் இருந்தால் அவர் 5 திர்ஹங்கள், 100க்கு 2.5 வீதம் என்றால் 5 திர்ஹம் அவர் ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். வேறு ஒரு செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தங்கம் உன்னிடம் 20 தீனார்கள் இல்லை என்றால் உனக்கு ஜக்காத்து கடமை இல்லை. 20 தீனார்கள் உன்னிடம் தங்கம் இருக்குமாக இருந்தால், அதன் மீது ஒரு வருடம் பூர்த்தியாகுமாக இருந்தால், அதிலே நீ 2.125 கிராம் அளவு ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உபதேசத்திலும் ஜக்காத்தினுடைய கடமை தொடர்பாக தெளிவுபடுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த தலைப்பிலே இருக்கக்கூடிய 3வது அலகு ஜக்காத்தினுடைய நிபந்தனைகள். தங்கம் வெள்ளிக்கு எப்போது ஜக்காத் கடமையாகும் என்ற நிபந்தனைகள் 3வது அலகாக இருக்கிறது. முதலாவது நிபந்தனை, ஜக்காத்திற்குரிய அளவை தங்கம் வெள்ளி அடைந்திருக்க வேண்டும். நாங்கள் மேலே சொன்னதை போல தங்கமாக இருந்தால் 85 கிராமும், வெள்ளியாக இருந்தால் 595 கிராம் அளவு அவரிடம் இருக்க வேண்டும். இது முதலாவது நிபந்தனை. 2வது நிபந்தனை, குறித்த அந்த அளவின் மீது ஒரு வருடம் பூரணமாக சென்றிருத்தல் வேண்டும். குறித்த அந்த அளவு அவரிடம் ஒரு வருடம் இருந்திருக்க வேண்டும். உதாரணமாக 595 கிராம் வெள்ளி ஒருவரிடம் 1ஆம் மாசம் 1ஆம் திகதி இருக்கிறது என்றால், அவர் அதற்குரிய ஜக்காத்தை அடுத்த வருடம், அந்த குறித்த வருடத்தின் 12வது மாசம் கடைசி நாளிலே கணக்கிடுதல் வேண்டும். அப்போது அவரிடம் 595 கிராம் அளவு வெள்ளி இருக்க வேண்டும். அது இல்லாமல் போகுமாக இருந்தால் அவருக்கு ஜக்காத்து கடமை கிடையாது. இது போன்று ஜக்காத்துடைய பொதுவான பாடத்திலே நாங்கள் பார்த்த முஸ்லிமாக இருக்க வேண்டும், அவர் சுதந்திரமானவராக இருக்க வேண்டும், அது போன்று குறித்த அந்த பொருள் தங்கம் வெள்ளி அவருக்கு முழுமையாக சொந்தமானதாக இருக்க வேண்டும் போன்ற நிபந்தனைகளும் இந்த தங்கம் வெள்ளிக்குரிய ஜக்காத்தினுடைய நிபந்தனையாக கொள்ளப்படுகின்றது. ஜக்காத்தை நாங்கள் வழங்குகின்ற போது அல்லது பெறுகின்ற போது இந்த தங்கத்தையும் வெள்ளியையும் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து கணக்கிட முடியாது. தங்கத்தை தனியாகவும் வெள்ளியை தனியாகவுமே கணக்கிட வேண்டும் என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாக இருக்கிறது. ஒருவரிடம் 100 வெள்ளி நாணயங்கள் இருக்குமாக இருந்தால் அவருக்கு ஜக்காத்து கடமை இல்லை. அது போன்று 10 தங்க நாணயங்கள் தீனார்கள் இருக்குமாக இருந்தால் அவருக்கு ஜக்காத் கடமை கிடையாது. இதை இரண்டையும் ஒன்றாக சேர்த்து வெள்ளியுடைய பெறுமதி வருகிறது, அதனால் இதற்கு வெள்ளிக்குரிய ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று ஒருவர் சொல்ல முடியாது. வெள்ளிக்குரிய ஜக்காத்தினுடைய அளவு 200 திர்ஹம்கள் என்றால் வெள்ளி 200 திர்ஹம் ஆனால் தான் அதற்கு ஜக்காத்து கடமை. தீனார்களுக்குரிய தங்கத்திற்குரிய அளவு 20 தீனார்கள் என்றால் அந்த 20 தீனார்கள் வந்தால்தான் ஜக்காத்தை அவர் கொடுத்தல் வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பாடத்திலே வரக்கூடிய 5வது அலகு பாவனைக்காக செய்யப்படுகின்ற ஆபரணங்கள் அல்லது ஆபரணங்களுக்குரிய தங்கம் வெள்ளியினால் செய்யப்படக்கூடிய
ஆபரணங்களுக்குரிய ஜக்காத் பற்றியதா. விற்பனைக்காக செய்யப்படுகிற தங்கம் வெள்ளியை பொறுத்தவரை அதிலே ஜக்காத்து கடமை என்பதிலே மாற்று கருத்து இல்லை. சேமித்து வைப்பதற்காக ஒருவர் தங்கம் வெள்ளியை வாங்கி வைக்கிறார் என்றால் அதிலும் ஜக்காத்து கடமை என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஒருவர் வாடகைக்கு விடுவதற்காக தங்கம் வெள்ளி ஆபரணங்களை வாடகைக்கு விடுவதற்காக செய்து வைக்கிறார். முக்கியமான நிகழ்வுகளிலே, திருமண வைபவங்களிலே வாடகைக்கு பெற்றுக்கொள்கின்ற அடிப்படையிலே தங்கம் வெள்ளி ஆபரணங்களை ஒருவர் செய்து வைக்கிறார் என்றால், விற்பனைக்காக வைக்கிறார் என்றால் அதிலும் ஜக்காத்து கடமை என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாவனைக்காக எடுக்கப்படுகிற தங்கம் வெள்ளியிலே ஜக்காத்து கடமையா இல்லையா என்பதிலே அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து முரண்பாடு இருக்கிறது. பாவிப்பதற்காக செய்யப்படக்கூடிய மாலை, மின்னி, அது போன்ற மோதிரங்கள், அது போன்று கை பட்டிகள், காப்புக்கள், இவைகளுக்கு வருடாந்தம் நாங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா என்பதிலே அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து முரண்பாடு நிலவுகின்றது. பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்தின் அடிப்படையிலே, ஆதாரங்களின் அடிப்படையில் சரியாக தென்படுகின்ற கூற்றாக உலமாக்கள், நாம் பாவிக்கின்ற தங்க நகைகளாக இருந்தாலும் வெள்ளியாக இருந்தாலும் ஜக்காத்தினுடைய அளவை அது தொடுமாக இருந்தால், அடையுமாக இருந்தால் அதற்கு நாங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும், அதுதான் சரியான கூற்று என்று குறிப்பிடுகிறார். அதற்குரிய ஆதாரங்களாக 3 விஷயங்களை முன்வைக்கிறார். அதிலே ஒன்று, பொதுவாக ஜக்காத் பற்றி வந்திருக்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸ்களை குறிப்பிடுகிறார். இதிலே அல்லாஹு தஆலாவோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ பாவனைக்காக நீங்கள் தயாரிக்கின்ற பொருட்களுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடாது என்று எதிலும் சொல்லவில்லை என்பதை குறிப்பிடுகிறார். இரண்டாவது ஆதாரமாக அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம், அபூதாவூத், நஸஈ, பைஹாக்கி போன்ற சுனன் கிரந்தங்களிலே வந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பெண்மணி வருகிறார். அவருடைய குழந்தையின் கையிலே 2 காப்புகள் இருக்கிறது. தங்கத்திலான 2 தடிப்பமான பெரிய காப்புகள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை பார்த்து, இந்த நகைக்குரிய ஜக்காத்தை, இந்த தங்கத்திற்குரிய ஜக்காத்தை கொடுக்கிறீர்களா என்று கேட்டார். அந்த பெண்மணி இல்லை என்று சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அப்படி என்றால் அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே நெருப்பிலான 2 காப்புகளை உனக்கு அணிவிப்பது சரியா, உனக்கு அணிவிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். சொன்னபோது அந்த பெண்மணி 2 காப்புகளையும் கலட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜக்காத்தாக அடுத்தவர்களுக்கு இதை கொடுக்குமாறு சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். இந்த செய்தி பாவனை பொருட்களுக்கு, பாவனைக்காக தயாரிக்கப்படுகின்ற தங்கத்திலும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதை வெளிப்படையாகவே உறுதிப்படுத்துகின்ற செய்தியாக இருக்கிறது. மூன்றாவது, இஸ்லாமிய அறிஞர்கள் பாவனைக்காக செய்யப்பட்டிருக்கிற ஆபரணங்களுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆதாரம், ஒரு விடயத்திலே 2 விதமான கருத்து முரண்பாடுகள் இருக்குமாக இருந்தால் அந்த 2 கருத்துக்களிலும் எது நமக்கு பாதுகாப்பானதோ அதை தேர்வு செய்ய வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய பொதுவான விதியாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உனக்கு சந்தேகமானதை விட்டுவிடு, சந்தேகம் இல்லாததை எடுத்துக்கொள் என்று குறிப்பிடுகிறார். எனவே கடமையா கடமை இல்லையா என்று நாங்கள் பார்க்கும்போது,
கடமை என்பதை எடுத்துக்கொள்வதுதான் எங்களுக்கு பேணுதலாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்கிறது என்ற அடிப்படையில் பாவனைக்காக செய்யப்படுகிற ஆபரணங்களிலும் ஜக்காத்தை கொடுப்பதுதான் பொருத்தமானது என்று இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார். இந்த தலைப்பினுடைய 6வது அலகு வியாபார பொருட்களுக்கான ஜக்காத். வியாபாரத்திற்காக நாம் வைக்கக்கூடிய பொருட்கள் மீது ஒவ்வொரு வருடத்தினுடைய இறுதியிலும் நாங்கள் ஜக்காத்தை கொடுத்து விடுவது கடமையாகின்றது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வஃபி அம்வாலிஹிம் ஹக்குல் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், கேட்பவருக்கு கேட்காமல் இருப்பவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய சொத்திலே ஒரு பகுதியை கொடுப்பது கடமை என்று அல்லாஹு தஆலா சூரத்து தாரியாத் 19வது வசனத்திலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். மேலும் சூரத்துல் பக்கரா 267வது வசனத்திலே நீங்கள் சம்பாதித்தவற்றில் நல்லவற்றிலிருந்து செலவு செய்யுங்கள், அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு கட்டளையிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்து தொடர்பாக பொதுவாக சொல்லக்கூடிய வழிகாட்டலை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவர்களுடைய சொத்திலே ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான் என்று சொல்வாயாக, அவர்களுடைய செல்வந்தர்களிடமிருந்து அது பெறப்பட்டு அவர்களிலே உள்ள ஏழைகளுக்கு விநியோகிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுமாறு சொல்கிறார்கள். எனவே இங்கே வியாபார பொருட்கள் ஒரு மனிதனுடைய சொத்து என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதன் மூலம் வியாபார பொருட்களுக்கு ஜக்காத்து கடமையாகிறது என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிகின்றது. வியாபார பொருட்களுக்குரிய ஜக்காத்தினுடைய நிபந்தனையை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், முதலாவது நிபந்தனை, அந்த பொருளை அவர் முழுமையாக சொந்தமாக்கி இருக்க வேண்டும். ஒன்று வாங்கி இருக்கலாம், அல்லது இவருக்கு ஹதியாவாக கொடுக்கப்பட்டு அவர் அதை பெற்றுக்கொண்டிருக்க முடியும். எனவே முழுமையாக அவர் குறித்த வியாபார பொருளை சொந்தமாக்கி இருப்பது முதலாவது நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, அவர் அதை வியாபாரத்திற்கானது என்ற நோக்கத்திலே சொந்தமாக்கி இருத்தல் வேண்டும். மூன்றாவது நிபந்தனையாக சொல்லப்படுகின்ற விடயம், ஜக்காத்திலே உள்ள பொதுவான நிபந்தனைகளுடன் சேர்த்து ஜக்காத் கொடுப்பதற்கு கடமையான நிசாப் என்று சொல்லக்கூடிய அளவை அது அடைந்திருத்தல் வேண்டும். வியாபார பொருட்களிலே ஜக்காத்து கடமையாகின்ற அளவு என்ன என்று நாங்கள் பார்த்தால், தங்கம் வெள்ளிக்கு எது அளவாக சொல்லப்படுகிறதோ அந்த அளவே வியாபார பொருட்களின் மீது ஜக்காத் கடமையாவதற்குரிய அளவாக இருக்கின்றது. அப்படி என்றால் தங்கமாக இருந்தால் 85 கிரேம் தங்கத்தை வைத்து நாங்கள் கணிப்பிடுவதாக இருந்தால் 85 கிராமுக்கு அளவான பெறுமதிக்கான வியாபார பொருட்கள் எங்களிடம் இருக்குமாக இருந்தால் அந்த பொருட்களின் மீது ஜக்காத்து கடமையாகிறது. 2.5% நாங்கள் 100க்கு 2.5% அளவு சரியாக கணக்கிட்டு அதை வழங்குவது எங்கள் மீது கடமையாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். வியாபார பொருட்களுக்கு ஜக்காத்தை நாங்கள் கணக்கிடும் போது நாங்கள் எவ்வளவுக்கு அந்த பொருளை கொள்முதல் செய்தோமோ, கொள்முதல் செய்த போது இருந்த விலையை வைத்து வருடத்தினுடைய இறுதியிலே ஜக்காத்தை கணக்கிடுவது கிடையாது. வருடத்தினுடைய இறுதியிலே குறித்த பொருளுக்கு எவ்வளவு விலை போகின்றதோ அந்த விலையை வைத்துத்தான் ஜக்காத்தை நாங்கள் கணக்கிட வேண்டும். ஏனென்றால் வியாபார பொருட்களை பொறுத்தவரை விலையிலே ஏற்றத்தாழ்வுகள் அதுபோன்று ஏற்றத்தாழ்வுகள் இருப்பது நாம் ஒவ்வொருவரும் அறிந்த விடயமாக இருக்கின்றது. எனவே
குறைந்தாலும் கூடினாலும் வருடத்தினுடைய இறுதியிலே ஜக்காத்தை நாங்கள் கணக்கிடும் போது என்ன விலை அதற்கு வழங்கப்படுகிறதோ அந்த விலையை வைத்தே ஜக்காத்தை நாங்கள் கணக்கிடுவது அவசியமாகின்றது. இன்றைய பாடத்திலே நாங்கள் பார்க்கின்ற அடுத்த விடயம், பூமியிலிருந்து நாங்கள் வெளியேற்றக்கூடிய பொருட்களுக்குரிய ஜக்காத். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் பக்ரா 267வது வசனத்திலே, விசுவாசம் கொண்டவர்களே, நீங்கள் சம்பாதித்தவற்றிலே நல்லவற்றை செலவு செய்யுங்கள், அதுபோன்று பூமியிலிருந்து உங்களுக்காக நாம் எதை வெளியாக்கினோமோ அதிலிருந்தும் அல்லாஹுவுக்காக, அல்லாஹுடைய பாதையிலே அடுத்தவர்களுக்காக செலவழியுங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியிலிருந்தே வெளியேற்றப்படுகின்ற பொருட்களுக்குரிய ஜக்காத்தின் அளவை நமக்கு ஹதீஸ்களிலே குறிப்பிட்டிருப்பது இந்த பொருட்களிலே ஜக்காத்து கடமை என்பதை நமக்கு சொல்கிறது. அதுபோன்று அல்லாஹு தஆலா தானியங்களுடைய ஜக்காத்தை பற்றி நமக்கு சொல்கிற நேரம், வஆது ஹக்கஹு யௌம ஹஸாதிஹி, அதை நீங்கள் அறுவடை செய்கின்ற காலத்திலே அதற்குரிய பெறுமதியை, அதற்குரிய பங்கை கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். எனவே இந்த தானியங்களை பொறுத்தவரை அதிலே ஒரு வருடம் முழுமையாக செல்ல வேண்டும் என்ற நிபந்தனை கிடையாது. எப்போது நாங்கள் அறுவடை செய்கின்றோமோ அப்போதே அதற்குரிய ஜக்காத்தை நாங்கள் கொடுத்து விட வேண்டும். தானியங்கள் என்று சொல்லும்போது எவையெல்லாம் சேமிப்பதற்கு உகந்ததாக, நிறுப்பதற்கு உகந்ததாக இருக்கின்றதோ அவைதான் ஜக்காத்து கடமையான தானியங்களாக இருக்கின்றன. எனவே அந்த அடிப்படையிலே இந்த நிபந்தனையை வைத்து நாங்கள் தானியங்களுக்குரிய ஜக்காத்தை எந்தெந்த பொருட்கள் எல்லாம் சேமிக்கப்படக்கூடிய பொருட்களாக, நிறுக்கப்படக்கூடிய பொருட்களாக இருக்கின்றதோ அவைகளில் தான் ஜக்காத் எங்களுக்கு கடமையாகிறது. அது அல்லாத பொருட்களிலே ஜக்காத்து கடமை இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தானியங்களுக்குரிய ஜக்காத்தினுடைய நிபந்தனைகள் என்ன என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், தானியங்கள் ஜக்காத்திற்குரிய அளவை அடைந்திருப்பது கடமையாகின்றது. ஜக்காத்திற்குரிய அளவு எனும் போது 612 கிலோகிராம் 612 கிலோகிராம் குறித்த தானியம் இருக்குமாக இருந்தால் அதிலிருந்து 2.5% அளவு நாங்கள் ஜக்காத்து கொடுப்பது எங்களுக்கு கடமையாகிறது. இரண்டாவது நிபந்தனை, ஜக்காத்தை கொடுக்கின்ற அந்த நேரம் குறித்த அந்த தானியம் எங்களுக்கு முழுமையாக சொந்தமானதாக இருக்க வேண்டும். மூன்றாவது, இந்த தலைப்பிலே வருகின்ற மூன்றாவது அலகு, எவ்வளவு நாங்கள் தானியங்களிலே ஜக்காத்து கொடுப்பது என்பது. தானியங்களிலே ஜக்காத்து என்பது தங்கம் வெள்ளிக்கு கொடுப்பதை போன்று 2.5% கொடுப்பது கிடையாது. மாறாக குறித்த தானியங்களை உற்பத்தி செய்வதற்கு நாம் செலவு செய்து நீர் வழங்கியிருப்போமாக இருந்தால் அந்த தானியத்தில் இருந்து 20ற்கு 1 என்ற அடிப்படையிலே வழங்கப்பட வேண்டும். உதாரணமாக 20 மூடைக்கு 1 மூடை என்ற அடிப்படையிலே வழங்கப்பட வேண்டும். நாம் அதற்கு தண்ணீர் கொடுப்பதற்கு, தண்ணீர் ஊற்றுவதற்கு எந்த செலவும் செய்யவில்லையாக இருந்தால், மழை நீர், கிணற்று நீர், ஓடை நீர் போன்றவற்றை, ஆற்று நீர் போன்றவற்றை பயன்படுத்தி நாங்கள் அதற்கு நீர் வழங்குகிறோமாக இருந்தால் 10ல் 1 ஜக்காத்து நாங்கள் கொடுப்பது தானியங்கள் மீது எங்களுக்கு கடமையாகிறது. 10ல் 1 எனும் போது 10 மூடைக்கு 1 மூடை நாங்கள் ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். இது
ஜக்காத்திற்குரிய அளவை குறித்த தானியம் அடைந்திருந்தாலே இந்த கடமை வரும். ஜக்காத்திற்குரிய அளவு என்பது நாங்கள் ஏற்கனவே பார்த்ததை போல 612 கிலோ குறித்த தானியம் இருத்தல் வேண்டும். தேனுக்குரிய ஜக்காத்து தொடர்பான அலகு அடுத்த அலகு. பொதுவாக தேன் தொடர்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் இல்லை. அப்படி என்றால் தேனுக்கு ஜக்காத்து கடமை இல்லை என்பதைத்தான் அது உணர்த்துகின்றது. ஆனால் ஒருவர் தேனை அவர் எடுக்கின்ற போது ஏழைகளுக்காக செலவிடுவது, ஒரு பகுதியை கொடுப்பது விரும்பத்தக்கதாக இருக்கிறது. புதையல்கள் தொடர்பிலே வந்திருக்கின்ற செய்திகளை நாம் பார்ப்போமாக இருந்தால், புதையலிலே தங்கமோ வெள்ளியோ ஒருவர் பெற்றுக்கொள்வாராக இருந்தால் அதற்கு ஒரு வருடம் முழுமையாக சென்றிருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஒருவர் புதையலை எடுத்தவுடன் அவருக்கு ஜக்காத்து கடமையாகிறது. 1/5 அவர் புதையலிலே ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் 120% அவர் புதையலிலே ஜக்காத்தாக அடுத்தவர்களுக்கு, அடுத்த முஸ்லிம்களுக்கு வழங்குவது கடமையாகின்றது. நிலத்திலே இருந்து வெளியேற்றப்படுகின்ற ஏனைய கனிய வளங்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், தங்கம் வெள்ளி தவிர்ந்த இரும்பு, அது போன்று பெட்ரோல், கேஸ், இது போன்ற ஏனைய கனியங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால், தங்கம் வெள்ளிக்கு எவ்வளவு ஜக்காத்து கடமையோ அந்த அளவு நாங்கள் இதிலே கணிப்பிட்டு ஜக்காத்தை கொடுப்பது கடமையாகின்றது என இஸ்லாமிய அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். வல்லோன் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளை முறையாக கற்று நடைமுறைப்படுத்துவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.